ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க பை மோட் மொபைல் ஆப். நமக்கு வேண்டிய க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானுமே இங்கே கிடைக்கிதுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சூடு ஏறிடுச்சு எண்ணெய். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறினது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிச்சதும் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமாகிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச காயை வந்து அதோட சேர்த்துக்க போகிறோம். பீர்க்கங்காய் சமைக்க தெரியாதவங்க பீர்க்கங்காயை தோலை வெட்டி அதை அதோட போட்டு மிளகுத்தூள் உப்பும் போட்டு கூட நம்ம வெறுமனாவே சாப்பிட்லாம். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்படி செய்ய இது இஷ்டம் இல்லாதவங்க நம்ம வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி இதோட தோலை மட்டும் உரித்து வெட்டிட்டு நம்ம இதை வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இந்த மாதிரி பொடிசாக வெட்டி மிளகுத்தூள் உப்பும் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். இதில் தண்ணி சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி தொளிச்சு விட்டாலே போதும். காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தேங்காய் முடி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா தேங்காய் பூ உங்கள்கிட்ட இருந்தால் அதை போட்டுக்கலாம். கடைசி நான் வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் பூவாக மாற்றிட்டேன். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணி இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரியாக போயிடும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இது வந்து இதோட தோல் கூட ரொம்ப சத்தானது. இதை வந்து வதக்கி அந்த தோலை கூட நம்ம வந்து துவையல் அரைச்சிக்கலாம். அவ்வளோ சத்தானது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.